பக்தி கவசம் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். இந்த பதிவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவலை பற்றி தான் சொல்ல வந்திருக்கேன். என்ன தகவல்னா, குங்குமச்சிமிழ் உங்களுடைய வீட்டில் குங்குமச்சிமிழ் வச்சுருந்தீங்கன்னா இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். சரி, இந்த குங்குமச்சிமிழ் அப்படி என்ன சிறப்பு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். முதல்ல குங்குமம் அப்படின்னு எடுத்தாவே ஒரு மங்களகரமான ஒரு பொருள். எந்த ஒரு விசேஷங்கள்லையும் ஆகட்டும் அல்லது பூஜை புனஸ்காரங்கள்லையும் ஆகட்டும், இந்த குங்குமம் இல்லைன்னா அடுத்த காரியம் நகராது. ஸோ இந்த குங்குமம் அவ்வளவு மகத்தானதும் கூட. யார் ஒருத்தங்க, அதாவது பெண் யார் ஒருத்தங்க இந்த குங்குமத்தை நெற்றியில் இட்டுட்டு வெளியே போகிறாங்களோ அவங்கள யாராலையும் வசியம் செய்ய முடியாது. அவ்வளோ ஒரு சக்தி இந்த குங்குமத்துக்கு இருக்குது. குங்குமம் அப்படின்னாவே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது அம்மன் தான். பெண் தெய்வங்களுக்கு உரியது இந்த குங்குமம் தான். ஸோ அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த குங்குமத்தை எக்காரணத்து கொண்டும் வீட்டில் பிளாஸ்டிக் டப்பாலையோ அல்லது வேறு ஏதாவது உலோகங்கள்லையோ நீங்கள் வைக்கவே கூடாது. அந்த மாதிரி வைக்கிறப்போ உங்களுக்கு வீட்டில் அந்த குங்குமச்சிமிழில் இருந்து ஒரு எதிர்மறையாற்றல் அப்படிங்கிறது உண்டாகும். அதனால் பிளாஸ்டிக்கு மற்ற உலோகத்தில் குங்குமத்தை போட்டு வைக்கிறத முதல்ல தவிர்த்து கொள்ளுங்க. ஸோ எதில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, வெள்ளி குங்குமச்சிமிழில் மட்டும்தான் இந்த குங்குமத்தை போட்டு வைக்கணும். அதுவும் முறைப்படி எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் நான் சொல்ல போகிறேன். சரி, இப்போ ஒரு வெள்ளி குங்குமச்சிமிழ் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெள்ளிக்கிழமை அன்று வாங்குங்க. ஸோ மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள் அன்னைக்கு வெள்ளி குங்குமச்சிமிழ் வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு அதில் குங்குமச்சிமிழ் அடியில் ₹1 நாணயமோ அல்லது ₹5 நாணயத்தை போட்டு வச்சு அதற்கு மேலே குங்குமத்தை கொட்டி, அந்த குங்குமம் கொட்டின பிறகு இந்த குங்குமத்துக்கு மேலே ஒரே ஒரு துளசி இலை இதை வச்சு க்ளோஸ் பண்ணி, மகாலட்சுமி தாயார் படம் வீட்டில் இருந்துச்சுன்னா பூஜை அறையில் கொண்டு போய் இந்த குங்குமச்சிமிழை வச்சுருங்க. சரி, என்ன குங்குமம் போட்டு வைக்கணும்? ரெட் கலரில் ஒரு குங்குமம் இருக்குது, இன்னொன்று மெரூன் கலரில் இருக்குது, இன்னொன்று பார்த்தோன்னா தாளம்பூ குங்குமம்னு விற்பாங்க. ஸோ இதில் எந்த வகையை நம்ம தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு இல்லையா? ஸோ கண்டிப்பாக பியூர் தாளம்பூ குங்குமம் மட்டும்தான் நீங்கள் வாங்கணும். கடைகள்லாம் கிடைக்கும். ஸோ நாட்டு மருந்து கடை அல்லது பூஜை பொருட்கள் கடை, இந்த கடைகளில் கிடைக்கும். தாளம்பூ குங்குமம்னு கேட்டு வாங்கி உங்களுடைய வெள்ளி குங்குமச்சிமிழில் போட்டு வைங்க. அதே போல் இந்த குங்குமச்சிமிழ் அடியில் ₹1 அல்லது ₹5 நாணயத்தை போட்டு அதற்கு மேலே குங்குமத்தை கொட்டி, குங்குமத்துக்கு மேலே ஒரே ஒரு துளசி இலை வச்சு க்ளோஸ் பண்ணி மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடி வைங்க. வெள்ளிக்கிழமையானால் நெய் தீபம் ஏற்றி அந்த குங்குமச்சிமிழுக்கும் சேர்த்து தீபாரதனை காமிங்க. தினமும் அந்த குங்குமத்தை வெளியில் போகிறப்போ நெற்றியில் இட்டுட்டு போங்க. அவ்வளோ ஒரு நன்மை இருக்குது. போகிற காரியம் சக்ஸஸ் ஆகும். நினைத்த காரியம் வெற்றி கிடைக்கும். யாராலையும் உங்களை வசியம் பண்ண முடியாது. கண் திருஷ்டி ஏற்படாது. ஸோ இந்த குங்குமத்துக்கு அவ்வளோ நன்மைகள் இருக்குது. சரி, இப்போ ஒரு வெள்ளி குங்குமச்சிமிழ் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெள்ளிக்கிழமை அன்று வாங்குங்க. ஸோ மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள் அன்னைக்கு வெள்ளி குங்குமச்சிமிழ் வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு அதில் குங்குமச்சிமிழ் அடியில் ₹1 நாணயமோ அல்லது ₹5 நாணயத்தை போட்டு வச்சு அதற்கு மேலே குங்குமத்தை கொட்டி, அந்த குங்குமம் கொட்டின பிறகு இந்த குங்குமத்துக்கு மேலே ஒரே ஒரு துளசி இலை இதை வச்சு க்ளோஸ் பண்ணி, மகாலட்சுமி தாயார் படம் வீட்டில் இருந்துச்சுன்னா பூஜை அறையில் கொண்டு போய் இந்த குங்குமச்சிமிழை வச்சுருங்க. சரி, என்ன குங்குமம் போட்டு வைக்கணும்? ரெட் கலரில் ஒரு குங்குமம் இருக்குது, இன்னொன்று மெரூன் கலரில் இருக்குது, இன்னொன்று பார்த்தோன்னா தாளம்பூ குங்குமம்னு விற்பாங்க. ஸோ இதில் எந்த வகையை நம்ம தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு இல்லையா? ஸோ கண்டிப்பாக பியூர் தாளம்பூ குங்குமம் மட்டும்தான் நீங்கள் வாங்கணும். கடைகள்லாம் கிடைக்கும். ஸோ நாட்டு மருந்து கடை அல்லது பூஜை பொருட்கள் கடை, இந்த கடைகளில் கிடைக்கும். தாளம்பூ குங்குமம்னு கேட்டு வாங்கி உங்களுடைய வெள்ளி குங்குமச்சிமிழில் போட்டு வைங்க. அதே போல் இந்த குங்குமச்சிமிழ் அடியில் ₹1 அல்லது ₹5 நாணயத்தை போட்டு அதற்கு மேலே குங்குமத்தை கொட்டி, குங்குமத்துக்கு மேலே ஒரே ஒரு துளசி இலை வச்சு க்ளோஸ் பண்ணி,
மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடி வைங்க. வெள்ளிக்கிழமையானால் நெய் தீபம் ஏற்றி அந்த குங்குமச்சிமிழுக்கும் சேர்த்து தீபாரதனை காமிங்க. தினமும் அந்த குங்குமத்தை வெளியில் போகிறப்போ நெற்றியில் இட்டுட்டு போங்க. அவ்வளோ ஒரு நன்மை இருக்குது. போகிற காரியம் சக்ஸஸ் ஆகும். நினைத்த காரியம் வெற்றி கிடைக்கும். யாராலையும் உங்களை வசியம் பண்ண முடியாது. கண் திருஷ்டி ஏற்படாது. ஸோ இந்த குங்குமத்துக்கு அவ்வளோ நன்மைகள் இருக்குது. இவ்வளவு சக்தி வாய்ந்த குங்குமத்தை மேலும் சக்திப்படுத்துவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா, வெள்ளிக்கிழமை தோறும் காலையில் 6 to 7 சுக்கிரஹோரையில் மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து மகாலட்சுமி தாயார் போற்றி 108 போற்றி சொல்லி அர்ச்சனை செய்யுங்க. மலர்களால் அல்ல, குங்குமத்தால் அர்ச்சனை செய்யுங்க. ஒவ்வொரு போற்றிக்கும் ஒவ்வொரு குங்குமம் எடுத்து மகாலட்சுமி தாயாரோட பாதத்தில் போடுங்க. அந்த குங்குமத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி ஏற்படும். ஸோ இந்த மாதிரி அர்ச்சனை செய்த குங்குமத்தை நீங்கள் உபயோகம் செய்யலாம். அதை எடுத்து குங்குமச்சிமிழில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அவ்வளோ ஒரு நன்மைகள் ஏற்படும். வெளியே போகும்போது இட்டுண்டு போனீங்கன்னா உங்களுக்கே தெரியாத நன்மைகள் உங்கள் கூடையே வரும். தொட்ட காரியம் துலங்கும். ஸோ இந்த குங்குமச்சிமிழ் பற்றிய வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட்ஸ் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.